ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அங்கே ஒரு நல்ல பார்ட்டி நடந்துட்டுருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் ஜிசுவுமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்கே இருந்துட்டுருக்கா. இன்னைக்கு நல்லாவே நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்ட. ஸோ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு வீட்டுக்கு வெட்டியாக போய் உட்காந்துட்ருக்காம ஏதாச்சும் ஒரு ஹேண்ட்ஸமான பையனை தேடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு அனுப்பி விட்றாங்க. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு எதுக்காக இப்படி தண்ணியை போட்டுட்டு வந்துட்டுருக்கேன், நான் இங்கே ஒர்க் பண்ண வந்தேன்னா அந்த வேலையை தான் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோ சுமோ காமிக்கிறாங்க. அவனுக்கு பார்த்தா அவங்க அம்மா தான் ட்ரக் கொடுத்து அங்கே ஹோட்டல் ரூமில் அனுப்பி வச்சுட்டாங்க போல். அவன் வந்துட்டு அன்ரொமேட்டிக்காக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணையுமே ஏற்பாடு பண்ணி அனுப்பி விட்ருக்காங்க. அந்த லேடி அங்கே உள்ளே போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை அங்கே பயங்கரமாக திட்டி விட்டு அங்கே துரத்தி விட்டதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். வேகமாக ஹீரோயினை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு எனக்கு தெரியுமே என்னோட அம்மாவோட வேலை தானே இது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பிடிச்சி அவளை அவன் கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுமே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா. ஸோ சேர்ந்து அவள் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவளுக்கு அங்கே முழிப்பு வரும்போது என்ன வந்து பண்ணி வச்சிருக்கேன், யார் கூட போய் ஒன்றா இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நான் வந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலை என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவள் இங்கே எந்திரிச்சு ஓடலான்னு பார்க்குறா. அவளோட கண்ணாடியை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே கண்ணாடியை தேடிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்ததுமே அங்கே மேலே வந்து சாஞ்சிட்டு இந்த ஆள் எந்திரிக்கவங்களையுமே நான் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடணும், அசிங்கம் பண்ணி தொலைஞ்சிட்டேனே அப்படின்ற சொல்லிட்டு வேமா வந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஓடும்போது அங்கே ஒரு ஃபைலும் அதுக்கப்புறம் ஒரு கர்ச்சீப்புமே கீழே விழுந்துருது. பிறகு நம்ம ஹீரோ அங்கே எந்திரிச்சு அந்த கர்ச்சீப் எடுத்து பார்த்துட்டு இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற சரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம அசிஸ்டன்ட் வரவுமே அங்கே வந்து காயெல்லாம் கழுத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நைட்டு வந்துட்டு பொண்ணு கூட தான் ஒன்றா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குது. என்னோட அம்மாவோட பிளான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுல அப்படின்றத நம்ம ஹீரோ சொன்னதும் அவங்க என்ன பாஸ் பண்ணுவாங்க, நீங்கள் பொண்ணுங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, அதனால தான் அவங்க இப்படி வேலை பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஃபைலில் வந்து அந்த பொண்ணோட நேமு ஹான்ஷோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அந்த பொண்ணு யாருன்னு முதல் கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததும் எல்லாருமே அங்கே வந்துட்டு அங்கே பாஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு திமிர் பிடிச்சவன்ப்பா உம்முனா மூஞ்சி மோரோடே எல்லாரையுமே வந்துட்டு எடுத்தறிஞ்சு பேசிகிட்டு இருப்பான் அப்படின்ற சொன்னதும் யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு சொன்னதும் எல்லாம் நம்மளோட சிஇஓ தான் அப்படின்ற சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் அங்கே உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே நிறைய வந்து ஒர்க்கெல்லாம் கொடுத்து இது எல்லாத்தையும் இப்போவே ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னதும் எனது இப்போவே ஃபினிஷ் பண்ணணுமா, இவ்வளோ ஒர்க்கையும் இவ்வளோ ஸ்பீடாக யாராச்சும் கேட்பாங்களா, சரியான இடிட்டாக இருப்பான் பிள்ளையன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த சைடில் போகும்போது அங்கே கோவத்தில் தண்ணி தூக்கி வேற அங்கே தூக்கி ஊற்றுனதுமே போய் அவன் மேலே பற்றியது. அவளுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஐயோ நான் வந்துட்டு வேணும்னு பண்ணலை தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சாரியெல்லாம் கேட்டுட்டு அங்கே தொடச்சி விட்டதும் நம்ம ஹீரோக்கு டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறான். பட் கையை பிடிச்சதுமே அவனுக்கு இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பாஸ் நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே இன்னொரு பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே வந்து கொஞ்சம் க்ரஷ் போல் அவன் நான் வந்து க்ளீன் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி தடவிட்டே ஒரு மாதிரி பண்ணதும் ஹீரோக்கு புரிஞ்சுக்குது என்ன இன்டெக்ஷன் சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறது இவ்வளோ தூரத்துக்கு பிடிக்கும்னா நீ பேசாமல் வந்துட்டு வாஷ்ரூமை க்ளீன் பண்ணு, நான் உனக்கு அந்த வேலையவே போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போக சொன்னதுமே அவள் கத்திட்டு போயிட்டுருக்கா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ இதே மாதிரி யாராச்சும் தப்பான இன்டெக்ஷன்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்கமே உங்களுக்குமே இதே நிலைமையாகும், யோசிச்சு வேலையை பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஐடியெல்லாம் பார்த்துட்டு இவளை வந்து செக்ரட்டரியாக போடுங்க அப்படின்றத சொல்லிட்டு போனதும் நம்ம ஹீரோயின் எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்றத சொல்கிறா. பட் அங்கே மேனேஜர் நீ வந்துட்டு இந்த ஒர்க்கை பண்ணி தான் ஆகணும், உனக்கு வந்துட்டு நிறைய வந்து பைசா கிடைக்கும், சேலரி டபுளாக கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் சேலரியை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டும் நானுமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே போகும்போது அவளை திரும்பி பார்த்துட்டு இவளை பார்த்தா எனக்கு என்ன வந்துட்டு நேற்று என் கூட இருந்த பொண்ணு மாதிரியே ஏன் தோணுது அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போகிறான். இங்கே ஹான்ஷோ அவங்க காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நேற்று வந்து என் ஃபைல் எல்லாம் ஒட்டல இருந்துச்சுல அது எங்கே அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுச்சுக்கா. நான் குடி சீக்கிரம் கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து நிறைய கார்ட்ஸ் அப்புறம் நம்ம ஹீரோவுமே வந்துடுறாங்க. என்ன உன்னோட நேம் தான் ஹான்ஷோவா, இந்த ஃபைல் உன்னோட தானா அப்படின்ற சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு நேற்று நைட்டு நீ தான் ரூமில் இருந்தியா, என்னோட அம்மா நீ உன்னையே தான் அனுப்பி விட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது இது அவங்க ஃப்ரெண்டுட்டில் இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்டு தான் கூட இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் நான் தான் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோங்க பக்கத்தில் போய் அங்கே ஸ்மெல் வந்து பண்ணி பார்த்தா ஸ்மெல் வேறு மாதிரி இருக்குது, என்ன இந்த பொண்ணு இல்லையான்னு சொல்லி வேறு அவனுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு. உடனே அவள் ட்ராமா பண்ணிவிட்டு ஆமாம் எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்லை அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், கார்டை கொடுத்துட்டு சரி ஓகே உனக்கு வந்துட்டு என்ன வேணுமோ நீ வந்துட்டு வாங்கிக்கலாம், என்னோட அம்மாட்ட வந்துட்டு நீ தேவையெல்லாம் போய் எதுவும் ப்ராப்ளம்லாம் பண்ணிட்டுருக்க வேணாம், உன்னோட ஃபோன் நம்பரை கூட நான் நம்பர் வந்துட்டு பதிவு பண்ணுறேன்னு
சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் கால் பண்ணுறா. எனக்கு இப்போ வந்து சேலரி டபுளாக கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசினதும், ஓ என்ன வேணாலும் பண்ணுவியா நீ உங்கள் பாஸையே வச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே, ஐயோ கடவுளே இவன் என்னடா பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டாங்க. ஃபோனை கட் பண்ணி விட்றா. அதுக்கப்புறம் அங்கே அவகிட்ட நீ வந்துட்டு ரெடி ஆயிரு ஓகேவா அப்படின்ற சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பி விடுறான். பிறகு இவ்வளோ காசு கிடைக்குது அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு கையை உதறும் போது நம்ம ஹீரோ போன அவன் தலையில் போய் இடிச்சிருது. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதும், பாஸ் நீங்கள் வர்றீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறா. நம்ம ஹீரோ நீ இப்போ என்னோட செக்ரட்டரியாக இருக்க, ஸோ வந்துட்டு நான் சொல்கிற எல்லா வேலையும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலையெல்லாம் சொன்னதும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க இவ்வளோ வேலையும் நான் வந்து தனியாக எப்படி பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதும், அதை பண்ணுறதுக்கு தானே உனக்கு இவ்வளோ காசு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய வந்து அவ்வளோ வேலை கொடுத்து பாடாப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டெல்லாம் வேற சொல்கிறான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கே கோவமாயிட்டு போகும்போது, நில்லு ஒரு நிமிஷம்னு சொன்னதும், என்ன பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், காஃபி வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்கணும் அதை மறந்துடாதன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு பெரிய லிஸ்ட்டை சொன்னதுமே அவங்க கவலைப்பட்டு பூராத்தையும் எழுதிட்டு இருக்கா. இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் வந்து அவனுக்கு ரொம்ப இவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிருது. அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த ஹான்ஸோ பற்றியுமே விசாரிங்க, பட் என்னோட செக்ரட்டரி பற்றியுமே நீங்கள் விசாரிங்க, எனக்கு என்னமோ வந்துட்டு டவுட்டாகவே தோணிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறான். ஸோ அங்கே வந்துட்டு வெளியே போகும்போது நம்ம ஹீரோயின் மீட் பண்ணிடுறா. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப பெரிய பணக்காரன்ப்பா, இதுக்கப்புறம் என்னை இங்கெல்லாம் ஒர்க் பண்ண வேணான்னு சொல்லிட்டான். ஸோ அவன் கூடவே போய் நான் இருக்க போகிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு ஒன்று நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அவரை பற்றி டீட்டெயில்ஸ் நீ சொல்லேன்னு சொன்னதுமே, அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கையில் எனக்கு போதும்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இப்படியே நீ இரு மாற்றிக்காத, பாஸ் பக்கத்துலலாம் நெருங்கி போகாத, அந்த சரியான சிடுமூஞ்சின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன வந்து வித்தியாசமாலாம் பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ஷாக் ஆயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே அவளை நினச்ச ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா ஹீரோயின். பிறகு அங்கே போய் ஒர்க் பண்ணிட்டு எப்படியோ வந்துட்டு ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுறா. அப்போ அங்கே மேனேஜர் வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு முடிச்சாகணும், பாஸ்ட்டை கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னதும், இப்போ தான் என்னோட ஒர்க்லாமே முடிஞ்சிருக்கு, நான் வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டேனேன்னு சொன்னதும், செக்ரட்டரிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாதுமா, நீ போய் கொடுத்து தான் ஆகணும் பாஸ்ட்டை, அவர் வந்துட்டு இன்றைக்கி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே போக போகிறாருன்னு சொன்னதும், என்னது அவர் கேர்ள் ஃப்ரெண்டு வேறு இருக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அவள் அந்த பார்ட்டிக்கு இங்கே கிளம்பி போகும்போது அவங்க ஃப்ரெண்டுகிட்ட அங்கே கால் பண்ணி நான் இன்றைக்கி உன் கூட சேர்ந்து வர முடியாதுப்பா, என்னோட பாஸோட கூட நான் வந்திருக்கேன் ஒரு முக்கியமான வேலையான்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ஷாக் ஆகி போயிடுது. என்னோட பாஸோட வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு என்ன வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமாயிட்டுருக்கு. பட் அவன் என்னை எப்படி தெரியுமா கொடுமைப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி பயங்கரமாக கோவப்பட்டங்க திட்டிடுச்சேக்கா. ஆனால் அங்கே நம்ம ஹீரோ வந்து நிற்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு அவர் வல்லவர் நல்லவருன்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசினதுமே நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சுட்டே பார்க்குறான். பாஸ் நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு பேசினதும், நீ ரொம்ப கேவலமாக ஆக்டிங் பண்ணுற, நீ வந்து நடிக்கிறது எனக்கு தெரியுது அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே லிலின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு போல். அங்கே ஒர்க்கர்ட்டெல்லாம் வந்துட்டு அவள் ரொம்ப திமிராக பேசிட்டு அவங்கள அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. இவங்க வந்துட்டு அதை எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து அங்கே ஆப்பிளத்துக்கு எரியும் போது நம்ம ஹீரோ மேலே படம் வருது. நம்ம ஹீரோயின் டக்குன்னு அந்த கேட்ச் பிடிச்சதும் ஹீரோவுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருது. பிறகு அங்கேயுமே வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்காக சப்போர்ட் பண்ண மாட்டேங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ பண்ணுற அசிங்கத்துக்குலாம் நான் வந்துட்டு ஏதாச்சும் தலையிட முடியுமாமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் அங்கே க்ளோஸாக வந்துட்டு என் கூட சேர்ந்து இன்றைக்கி வீட்டுக்கு வாங்கலை, ஏன் நீங்கள் வரவே மாட்டீங்க அப்படின்றத சொன்னதும், நான் இப்போ பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்கேன், நீ கொஞ்சம் தள்ளியேறு அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே திரும்பவுமே அங்கே க்ளோஸாக வந்துட்டே பேசிச்சேக்கா. அங்கே வந்துட்டு ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே சிரிப்பாக வந்துட்டுருக்கு. இவன் எப்படியாச்சும் தப்பிக்கணுமே நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு, நான் வந்து இவளை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், 3 மந்த்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் மேரேஜுமே பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற சொன்னதும் அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, என்னது இவ்வளோ போய் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா, இவள் மூஞ்ச பார்த்தீங்களா, இவள் கண்ணாடியை பார்த்தீங்களா, இவளுக்கு என்ன வந்துட்டு சென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ போய் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, வில்லேஜ்லேருந்து வந்திருக்கான்னா உடனே மேரேஜ் பண்ணிடுவீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவளோட கண்ணாடியை வேற பிடிங்கி போட்டுட்டு அதை வந்து அங்கே மிதிச்சுட்டு இவெல்லாம் வந்துட்டு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளோட ஹேர் எல்லாமே இங்கே கழட்டி விட்டுட்டு என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஹீரோக்கு அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்த பொண்ணுமே இதே மாதிரி தான் நான் பிஹேவ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே அவளோட ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினுமே வேணும்னே அவங்க கையை பிடிச்சிட்டு, என்ன பிபி உங்கள் ஒய்ஃபை வந்துட்டு உங்கள் முன்னாடியே இவ இந்த மாதிரி வந்து இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா, நீங்கள் என்ன பார்த்துட்டு பேசாமல் இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே ஹீரோக்குமே ஆக்டிங்கே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிட்டு, நீ என்ன வந்துட்டு ஒய்ஃப் ஆகலாம் நினைக்கிறியா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே வந்துட்டு அவள் தள்ளி விட்றா. நம்ம ஹீரோ வேமா அங்கே வந்து குதிச்சு எப்படியும் அவளை காப்பாற்றிடுறான். அப்போ டக்குன்னு அப்படி தூக்கி பக்கத்தில் இழுக்கும்போது அவன் பாடியை டச் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது, ஐயோ கடவுளே இவர் கூட தான் நான் நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணேன், என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ அவளை பார்த்து
நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. இதுக்கப்புறம் அவகிட்ட இந்த மாதிரி நடந்தேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன். உன் குடும்பத்தை பேங்க்ராப் பண்ணி விட்டுருவேன். மரியாதையில் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு அப்படியே உட்காந்துட்டு பயமாயிடுச்சுக்கு. கடவுளே வந்துட்டு என் பாஸ் எப்படி வந்துட்டு சிடுமூஞ்சி அன்னைக்கு அந்த பொண்ணோட நிலைமை என்னாச்சு, இப்போ நான் வந்துட்டு தான் கூட இருந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்தாலும் என்ன சும்மா விடுவானான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவுக்குமே இவன் மேலே ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த கண்ணாடியை கழட்டிட்டு அவள் பக்கத்தில் அப்படியே அவன் க்ளோஸாக போய் பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு அவன் வந்துட்டு கிஸ் பண்ண போனதுமே ஹீரோயின் அங்கே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் உங்களோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறா. அவனுக்கு தள்ளினது இல்லைங்க, தலையில் இது அடிமைப்பட்டது. ஹீரோயின் நான் வந்து வேணும்னு பண்ணலை பாஸ், ப்ளீஸ் நீங்கள் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு தான் அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ அவங்க கீழே இறங்குனதுமே நான் வந்துட்டு நானாக போய்க்கிறேன், ஓகே நீங்களாம் வரவேணான்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கே இருந்து ஓடும்போது நம்ம ஹீரோக்கு அன்னைக்கு என் கூட இருந்த பொண்ணு இதே மாதிரி தானே ஓடனான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வேறு அங்கே வந்துட்டு ஒரு வீடியோலாம் அனுப்பி விட்டதுமே அதே மாதிரியே ஏன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோயினை ஏன் இல்லைன்னு சொல்கிறான். அசிஸ்டன்ட் பாஸ் அது தப்பான வீடியோ, உங்கள் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அனுப்புகிறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பர்சன் மேலே இடிச்சதுமே ஹீரோ வேமா போயிட்டு அவளை பிடிச்சவங்க காப்பாற்றிடுறான். ரெண்டு பேருமே இப்படி பக்கத்தில் க்ளோஸாக நின்றுட்டு இருக்கதெல்லாம் அவங்க அந்த ஹான்ஷோ வந்து பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. ஹீரோயின் அவன் வம்பு பண்ணி அங்கே உள்ளே தூக்கிட்டு வந்துட்டு, நீ வந்துட்டு என்ன வந்து வேலை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காக எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துமே ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் எப்பயுமே என்னை வந்துட்டு இப்படி கேவலமாக திட்டிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு இப்போ இந்த மாதிரி நடக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் அதை காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும்னு சொன்னதும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், என்ன பண்ண அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அந்த ஹான்ஷோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. அங்கே யாரோ பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து கிளம்பி போகும்போது நல்ல வேலை போயிட்டான்டா சாமின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு, நான் இப்போ வந்துட்டு உன்கிட்ட சொல்லிட்டு போகணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என்னாச்சு உங்கள் பாஸ் கூட உனக்கு என்ன ஃபைட்டான்னு கேட்டதும், ஆமாப்பா சரியான முரட்டு பயிலாக இருக்கான், எப்போ பார்த்தாலும் என்னை கோவப்பட்டு திட்டிகிட்டே இருக்கான், நானுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுறா. உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அவனை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி எனக்கு என்னமோ தோணலை, பேசாமல் நீ அவன்கிட்ட இருந்து விலகிடாதான் நல்லதுன்னு சொன்னதும், நீ சொல்கிறது கரெக்டாக அப்படின்றத அவள் சொல்லிட்டு, இந்த ஹர்ஷேப் வந்து நானா பண்ணது, இதை நீ வச்சுக்கோ அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அவளுக்கு சுத்தமாக பிடிக்காது போல், அவளை பார்த்து எப்பயுமே ஜெலஸாக தான் ஃபீல் பண்ணுவா போல். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் உண்மையிலே பார்க்குறதுக்கு நீ ரொம்ப அழகாக தான் இருக்க அப்படின்றத சொல்லிட்டு தன்னைத்தானே அங்கே வந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க பின்னாடி வந்துடுறான். ஆமாம்மாப்பா எலிசபெத் ராணி அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது, இது யார் என் பின்னாடி பார்க்குறதுக்கு இப்படி மொக்கையாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது திரும்பி பார்த்தாங்க நம்ம ஹீரோ தான். ஏன்னா வந்துட்டு என்னவா பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பாஸ், உங்களை பற்றி ஏன் பேச போகிறேன், நீங்கள் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு பேசிட்டு அவன் பாடியை வந்துட்டு அப்படியே பார்த்ததும், என்ன வந்து பார்த்துட்டு இருக்க, நேற்று பார்க்காதது என்ன இப்போ பார்க்க போறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. எதுக்காக இப்படி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, யாரை கவர் பண்ணுறதுக்கு வந்திருக்கன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது பாஸ் சொன்னதும் அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும், இங்கே கேமராஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் வேலை பண்ணாதீங்கன்னு சொல்கிறா. நான் வந்துட்டு இந்த கம்பெனியோட பாஸ்ன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா, என்கிட்ட நீ எப்படி பேசிகிட்டு இருக்க, என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம்னு சொன்னதும், லவர்ஸ் டே வரப்போதில்ல அதுக்காக தான் அவள் சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போகும்போது அந்த செப்பல் வேற பிஞ்சு போயிடுது. பாரு இவன் நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு போனதுமே ஹீரோயின் அங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டுருக்கா. செருப்படுத்து வேகமாக தூக்கி எறிஞ்சதும் அங்கே ஹீரோ வந்து பிடிச்சிட்டு, இந்த மாதிரிலாம் வேலை பண்ணேன்னா பார்த்துக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, என்னப்பா பார்க்க ரொம்ப பியூட்டியாக இருக்குது இன்னைக்குன்னு சொன்னதும், லைட்டாக ஹேர் கலர் தான் மாற்றுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஃபேஸ் எல்லாம் ரெட்டாக இருக்குது, என்ன யாரையும் லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோட ஃபேஸுமே அதே மாதிரி தான் இருக்கா. அப்போ அவன் என் ஃபேஸில் ஏதாச்சும் சேஞ்ச் இருக்குதான்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட கேட்டதும், அதெல்லாம் இல்லை பாஸ், நீங்கள் உள்ளேருந்து வெளியே வரும்போதே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருந்தீங்கன்னு சொன்னதும் அவனுக்குமே இதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது, லவ் பண்ணுறாங்க. பட் அங்கே அது வந்து புரிய தான் மாட்டுது. அவங்க மேனேஜர், இதெல்லாம் நம்மளோட நியூ பிராண்ட் பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே செப்பல் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வச்சதுமே செக்ரட்டரியை வர சொல்லுங்க அப்படின்ற சொல்கிறான். என்னாச்சு பாஸ் அப்படின்ற சொன்னதும், இது எல்லாத்தையுமே நீ போட்டு காமி அப்படின்ற சொன்னதுமே அவளுமே எல்லாத்தையுமே போட்டு காமிச்சா, எதுவுமே நல்லா இல்லை அப்படின்றத அவன் சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிட்டு இன்னுமே புதுசாக கொண்டு வாங்கன்னு சொன்னதுமே புதுசாக அங்கே வந்துட்டு வேற ஒரு செப்பலை அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா. இது உனக்கு தான் சொன்னதுமே, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இதை போய் நான் எப்படி பாஸ் வைக்க முடியும், சேலரியிலலாம் கட் பண்ண மாட்டேங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டாங்க. நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட, நீ இதை போட்டு பாரு, உனக்கு தான் இதை வச்சுக்கோ, நீ வந்துட்டு ஆனால் ஓவராக கற்பனையெல்லாம் பண்ணிக்காத, இது வந்துட்டு சாம்பிள் பீஸ் தான், அதனால தான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு ஃபிட் ஆச்சுன்னா மற்றவங்க எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ற சொன்னதும் அங்கே அவள் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. என்ன தைரியம் தான் என்னை பற்றி இப்படிலாம் நினச்சிட்ருப்பான், என்னை பார்த்தா வந்துட்டு
வந்துட்டு சும்மா வந்து டெஸ்ட் பார்க்குறதுக்காக இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வீட்டில் மெய்டு அங்கே ஹேண்ட் சுட்டா இன்னைக்கு பாஸ் உங்களுக்கு gift கொடுத்து விட போறாரு போலன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அங்கே கார் வந்து இறங்குனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ரு ஆனதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. ஹீரோயின் வீட்டை பார்த்துட்டு வா உண்மையிலேயே பெரிய வீடு தான்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. உள்ளே போயிட்டு அங்கே வந்துட்டு யார் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே போகும்போது அவள் போய் எங்கள் மெய்டை வாங்க சொல்லிடுறா. அவங்களுக்கு உடம்பு முடியல என்கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே சரி வேறு வழி இல்லாமல் சரி என்னால் பார்க்க முடியல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனதும் இவன் அந்த செப்பல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை வந்து போட்டு பார்த்துட்டு உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது எனக்காகவே அவர் வாங்கியிருக்காருன்னு சொல்லி ஹாப்பி ஆகிட்டு அங்கே அவனுக்கு அங்கே மெசேஜ்லாம் அவள் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயின் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது அங்கே கார் வேறு ரிப்பேராக போயிடுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் தான். வேகமாக விட்டால் தானே நான் ஒழுக்கமாக வீட்டுக்கு போக முடியும். பாரு கார்லேருந்து புகை வேற வந்து தொலையுதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே வந்து என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்ருக்கா. யாரையாச்சும் வந்துட்டு அங்கே கார் வந்து பிரேக் ஆகிடுச்சு ஹெல்ப்புக்கு வர சொல்லிட்டு கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்ருக்கா. அந்த சைட்லேருந்து ஒரு பையன் வாழ்றான். அவனோட நேம் வந்து ஜியாங். ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதான்னு கேட்டதும் ஹீரோயின் வா வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா இவனவே பேசாமல் நம்ம பாய் ஃப்ரெண்டாக மாற்றிடலாமான்னு சொல்லிட்டு ரொம்பவே அவளை பிடிச்சி போயிடுது. அப்போ அவங்க 2 பேர் இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இந்த பிளான்லாம் யார் பண்ணதுன்னு சொல்லி கேட்டதும் எல்லாம் உங்களோட செக்ரட்டரி தான் பாஸ் சொன்னதுமே ரொம்ப மொக்கையாக இருக்கும் போது கால் பண்ணி அவளை வந்துட்டு உடனே வர சொல்லுங்கன்னு சொன்னதுமே அங்கே மேனேஜர் கால் பண்ணி இப்படி ஒர்க் இருக்குது நீ உடனே கிளம்பிவான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இப்படி அன்டயத்தில் போய் நான் வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அன்டயத்தில் இப்படி பாய் ஃப்ரெண்டோட தெருவில் நிற்க முடியுமான்னு மட்டும் கேளு அப்படின்ற சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பாக வந்துட்டு அதை விஷயத்த சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஆள் தான் பெரிய தொல்லையாக இருக்குது டாக்ஸியை பிடிச்சி நான் வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அந்த ஜியாங்கிட்ட ப்ளீஸ் நீங்கள் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த காரை சரி பண்ணி நான் சொல்கிற அட்ரஸில் வந்து கொடுத்துருங்க எனக்கு வந்துட்டு ப்ளீஸ் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ற சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பிறகு இந்த ஹான்ஸோ பார்த்தா இன்றைக்கி எப்படியாச்சும் அவன் வரட்டும் அவன் பக்கத்தில் நான் க்ளோஸாக போய் அவனை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட ட்ரிங்க்ஸில் அவள் ட்ரக்கெல்லாம் கலந்து வச்சுட்டு ரெடியாக இருக்கா அவனுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக. நம்ம ஹீரோ வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அந்த டீயை தூக்கி கொடுத்ததுமே. ஆனால் ஹீரோவில் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க மேனேஜர்கிட்ட ஒழுங்காக வந்துட்டு அவள் வந்து ஆனால் மேலே அனுப்பி விடுங்க அவளோட தொல்லையாக போச்சு அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தாங்க நம்ம ஹீரோயினுமே உள்ளே வந்து விழா அவளை பார்த்ததுமே மாட்டிக்குவோமேன்னு சொல்லிட்டு இவள் வந்து கீழே விழுகிற மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. மேனேஜர் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோயின் அங்கே பக்கத்தில் வந்ததும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஒர்க்கை போய் பாருங்கள் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே அனுப்பி விட்றாங்க. ஹீரோயின் அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்டே அங்கே முனைக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இவனோட தொல்லையாக இருக்குது என்னால் நிம்மதியாக கூட இருக்க முடியலன்னு நம்ம ஹீரோ நீ வந்துட்டு என்ன மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க ரோட்டில் நின்று வெட்டியாக பேசுவேன் ஆனால் வந்துட்டு ஒர்க் பண்ண சொன்னால் இவ்வளோ தூரத்துக்கு கடுப்பாயிட்டு பேசுவியா அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே மேனேஜர் அவளுக்கு தண்ணி கொண்டு வரும்போது அவங்க பாட்டு அப்படியே ஸ்லிப்பாகி அங்கே போய் மேலே விழுந்து தண்ணி ஃபுல்லாமே கொட்டி போயிடுது. இப்போ வந்துட்டு சாரி கேட்குறாங்க நம்ம ஹீரோ இப்படியே வந்து எவ்வளோ நேரத்துக்கு நின்றுட்டு வெட்டி பொழுது கழிக்க போகிற போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து வேலையை பாரு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு செம கடுப்பாகி போயிடுது. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிட்டு நம்மளை இன்சல்ட் பண்ணிகிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கடுப்பாயிடுச்சுக்கு. நாங்கள் ட்ரெஸ்ஸை மாற்ற உள்ளே வந்திருந்தா ஹீரோவுமே அங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க தள்ளிப்போங்கன்னு சொன்னதும் அவன் கிஸ் பண்ண ட்ரை பண்ணதும் அங்கே ரொம்ப கோவப்படுறான் நான் என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டானு. நம்ம ஹீரோ நீ என்ன நினச்சி என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் அங்கே பாடியை பார்த்ததுமே என்ன பார்த்துட்ருக்கு அப்படின்றத சொன்னதுமே பிடிச்சி அங்கே வந்துட்டு வேகமாக ஓட பார்க்குறா. ஆக்சிடெண்ட்டாக கிஸ் நடந்ததுமே சாரி பாஸ் அப்படின்றத சொன்னதும் நான் எதுக்காக உனக்கு வந்துட்டு செக்ரட்டரியாக வேலை கொடுத்தேன் நீ நினைக்கிற அப்படின்றத கேட்டதும் ஏன்னா நான் ஒரு பொண்ணு ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணிட்டுருக்கேன் அதனால தானே அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் கிடையாது வேறு ஒரு மேட்டர் இருக்குன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு நினச்சிட்டு என்கிட்ட பேசாதீங்க காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு நினைக்காதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோமே. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் உங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னதுமே என்ன வந்துட்டு என்னோட அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னாலுமே பேசாமல் நின்றுட்டுருக்க ஏன்னா என்னோட வீட்டு மருமகள் ஆகணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் உன் வீட்டு மருமகளால் நாங்கள் விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கே இருந்து அவள் எஸ்கேப் ஆகி வேமா கிளம்பிடுறான். அந்த ஹான்ஸும் அங்கே அசிஸ்டண்ட்டை பார்த்து யாரனாலும் கண்டவங்களையெல்லாம் வேலைக்கு வச்சுட்ருப்பாங்களா வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தான் அவள் பேசுகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோட அம்மா வந்துடுறாங்க என்ன நினச்சிட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க நீ வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் பட் வந்துட்டு எந்த அதிகாரமும் உனக்கு இந்த வீட்டில் கிடையாது இருக்கிற இடத்த பேசாமல் அமைதியாக இருந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் இல்லைனா கண்டிப்பாக உன் நிலமை வேறு மாதிரி ஆகி போயிடும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. இவளுக்குமே வந்துட்டு ஆமான்னு சொல்கிறத தவிர வந்துட்டு வேறு எதுவும் பண்ண முடியல பேசாமல் அமைதியாக இருக்கா. பிறகு நம்ம ஹீரோங்க வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது இவங்க பக்கத்தில் போய் க்ளோஸ்
க்ளோஸாக போனதுமே நம்ம ஹீரோ, "ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிலாம் சென்ட் வந்து நீ யூஸ் பண்ண மாட்டியே, எப்போ நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன்?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "ஆமாம் என்னோட டேஸ்ட் மாறிடுச்சு" அப்படின்ற சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அவங்க க்ளோஸாக வர ட்ரை பண்ணதும், வந்துட்டு இப்படி வந்து அடுத்தவங்க ரூம்குள்ளே நாக் பண்ணாமல் வரதே தப்பு, மரியாதையோட இதுக்கப்புறம் இந்த ரூம்குள்ளே வர வேலையெல்லாம் வச்சுக்காத, இல்லைன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு கோவமாயிட்டு போனதுமே, அவ்வளோதான் இவ ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு பயங்கரமாக கத்திட்டுருக்கா. இதுக்கு எல்லாமே காரணம் அவள தான், நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத ஹான்ஸோ வீட்டில் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கே வந்து அந்த நியூவாக லான்ச் பண்ண அந்த செப்பலை வந்துட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்துருந்தான் இல்லையா, ஸோ வந்து அதை பார்த்துட்டு, அப்போ நீ வந்துட்டு எனக்கு வேற எதை கொடுத்துட்டு என்ன ஃபூல் ஆக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், கண்டிப்பாக உன்னை பழிவாங்கியே நான் ஆவேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட அங்கே ரொம்ப க்ளோஸாக போய் உட்காந்துட்டு, நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உங்களோட ரூமில் நான் வந்துட்டு நாக் பண்ணாமல் உள்ளே வர மாட்டேன், உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கர்ச்சிப்பை வச்சு அப்படியே அவனை தொடச்சதுமே, இது ஏது ஒன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், இதை நான் தான் பண்ணேன்னு சொன்னதும், இந்த பொய் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஏன்னா எனக்கு வந்துட்டு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், எனக்கு என்னமோ ஏதாவது தப்பாக தான் தோணிடுச்சுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவம் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்து அவள் லேப்டாப்பில் அவளை புள்ளி பண்ணி நிறைய எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க. அப்போ அங்கே மேனேஜர் வந்துட்டு நிறைய ஒர்க்லாம் கொடுத்ததுமே, இங்கே பாருங்க அப்படின்ட்டு சொன்னதும், இதெல்லாம் இவங்க வந்து பண்ணுறதெல்லாம் ஜோக் விஷயமா ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் நீ சீரியஸ் எடுத்துக்காத, நீ வந்துட்டு இவ்வளோ வேலையும் பண்ணணும்னு சொன்னதும், என்ன நினச்சி சொல்லிட்டு இருக்கீங்க, இவ்வளோ வேலையை நான் எப்படி பண்ணுவேன்னு சில பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஹான்ஸோ உள்ள என்ட்ரானதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவளை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேனேஜர் அங்கே வந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு போகிறாங்க. ஹான்ஸோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே, நான் வந்து உன்னோட சிஇஓட வருங்கால ஒய்ஃப், நீ வந்துட்டு என்கிட்ட இப்படிலாம் டச் பண்ணிட்டு பேசுவியா, உனக்கு என்ன அவ்வளோ தகுதி இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு, எனக்கு காஃபி கொண்டு வா அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. காஃபியை கொண்டு வந்து கொடுத்தா, காஃபி கூட ஒன்றை மாதிரியே ரொம்ப அக்லியாக தான் இருக்குது, டேஸ்டே இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கீழே ஊற்றி விட்டுட்டு தொடச்சி க்ளீன் பண்ணு அப்படின்ற சொன்னதும், நீ எதுக்காக இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன புத்தி இல்லாமல் போச்சான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே இவ வந்துட்டு இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி உடனே ஜெலஸ் ஆகிட்டு அங்கே கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிறாங்க. அந்த கர்ச்சிப்பை கொடுத்து, இதை வச்சு நீ வந்துட்டு தொடங்கி அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் போயிருது. அதுக்கப்புறம் அவன் மாஃப் எடுத்துட்டு அங்கே வந்து துடைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த கர்ச்சிப் எடுத்து அங்கே உள்ளேயுமே வச்சுட்டு அதை எல்லாத்தையுமே இங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, உன் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஒழுங்காக க்ளீன் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் போயிருது ஹீரோயினுக்கு. இவ்வளோ மோசமாக போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அவளால் நம்பவே முடியலை. அவளோட ஃப்ரெண்டு ஷென் வந்து அவளை கூப்பிட்டது மீட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் இப்போ வரேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு வேமா அங்கே போயிட்டுருக்கான். அங்கே ஷென் அங்கே வந்து நின்னதுமே ஓடி போய் ஹேக் பண்ணிட்டு, எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவன் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே அங்கே அவள் தான் பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான். ஷென் வந்துட்டு சாதாரண பையன் கிடையாது, ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ தான், இவங்களுக்கு தான் காம்படிட்டேஷனே நடக்கும் போல். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ அவன் இந்த டைம் வந்து இந்த கான்ட்ராக்ட் எப்படியாச்சும் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஹாப்பியாகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே இங்கே பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. சரி நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப நாளாச்சு மீட் பண்ணி, இன்னைக்கு நைட் வந்து ஒரு டின்னரில் வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஹாப்பியாகிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறான். அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும்போது நம்ம ஹீரோ நீ ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்ற சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அவளை போய் மீட் பண்ணிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஹான்ஸோவுமே இன்னைக்கு வருவாள் அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அவளோட நேமை கேட்டதும் இவங்க வந்துட்டு என்ன பாஸ் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற கேட்டதும் ஹீரோ நீ வாய முடுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ரெண்டு பேருமே ஹாப்பியாக அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு தாங்க முடியல. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிடுறான். ஹான்ஸும் வந்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப அமைதியானதும், என்ன உங்கள் ரெண்டு பேத்துக்கு சண்டை அப்படின்றத கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக இப்படி என்கிட்ட இன்றைக்கி பிஹேவ் பண்ண, என்கிட்ட ஏதாச்சும் நீ மறைச்சிட்ருக்கியா, சிஓவை எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவள் அப்படியே வந்து பேசி மழுப்புறா. அங்கே நம்ம ஹீரோ வேற அங்கே கால் பண்ணிடுறான். நீ உடனே இப்போ ஒர்க் கிளம்பிவான்னு சொல்லிட்டு, என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க, அப்படிலாம் வர முடியாது அப்படின்ற சொன்னதும், நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே ஹீரோயின் பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டே, இவன்ட்டு வேலை பார்க்குறது ஒன்று தான், குப்பையள்ளி போடுறது ஒன்று தான் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போகிறா. நெக்ஸ்டே ஆஃபீஸில் அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாஸோட காருக்குள்ளே இப்போ போனதை பார்த்தோம்ப்பா, என்ன வந்து நடந்துட்டுருக்கு, ஒரு வேளை வந்துட்டு இவ அவரை செடியூஸ் பண்ண பார்க்குறாளா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதுமே அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷன் வேறு வரப்போதில்லன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இவளை நான் அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாடல்கிட்ட போய் இன்னைக்கு இந்த ஷோவை நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும், இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு அவங்க சொல்கிறாங்க. உன்னோட அம்மாவுக்கு உட முடியலன்னு எனக்கு தெரியும், நான் வந்துட்டு உனக்கு காசு கொடுக்குறேன், இந்த இதை வாங்கிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்ததுமே அந்த பொண்ணுக்குமே காசு மேலே ஆசை
ஆசை வந்துடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ஷூஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை தான் நீங்கள் போட்டு இன்றைக்கி வந்துட்டு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னதும் நீங்கள் வச்சுட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத செய்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே மீட் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி எதுவும் கரெக்டாக நடந்துரும்ல, தப்பாலாம் நடக்காதுலன்னு சொன்னதும் பர்ஃபெக்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பாஸ் அப்படின்னு சொல்கிறா. உள்ள சவுண்டு கிட்டதுமே போய் பார்த்தா அந்த லேடி வந்துட்டு கீழே விழுந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. அப்போங்க மேனேஜர் ஐயோ என்ன பண்ணுறது, இப்போ இவங்க நடந்து வரல என்னாமையில் யார் வந்துட்டு இதெல்லாம் ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்கன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன ஒரே ஒரு மாடலை வச்சுட்டு மட்டும் உட்காந்துட்டு இருந்தீங்களா, இன்னொருத்தவங்களை ஏற்பாடு பண்ணலையான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வேற அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ அந்த ஹான்ஸோ வேணும்னேவும் ஏன் உங்கள் செக்ரட்டரி தான் இருக்காங்களே அவங்க வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணணுமே, அவங்களுக்கு இதை பற்றிட்டு நல்லா தெரியுமேன்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கா, ஸோ அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்றதுக்காக பண்ணுறா. நம்ம ஹீரோவுமே நீ என்ன இதை பண்ணுவியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே சரி ஓகே நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறா. பட் அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே மேனேஜர் நம்ம ஹீரோட்ட பாஸ் அவளால் இதை பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தா ரொம்ப சூப்பராக அழகாக அங்கே கிளம்பி ரெடியாகி வந்ததுமே மேனேஜர் வாவ் நான் மட்டும் பையனாக இருந்தேன் நானே உங்களை மேரேஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஹீரோயின் ரொம்ப அங்கே வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து அங்கே சூப்பராக வந்து அங்கே ஸ்பீச்செல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஷாக்காக ஆரம்பிச்சிருது. ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை ரொம்ப அசிங்கமாக திட்டிலாம் வந்துட்டு எழுதி விட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாமே இவ்வளோ வேலை தான் போல். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு அவள் பெருசாக எடுக்காமல் அவள் வந்துட்டு மனசை தைரியப்படுத்திட்டு அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு திரும்ப அதை பற்றி ப்ரெசன்டேஷன்லாம் கொடுக்க ஆரம்பித்ததுமே ஹீரோக்கு அங்கே வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. இளையரி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட உண்மையிலே நீ பெஸ்ட்டாக இன்றைக்கி பண்ண அப்படின்றத சொன்னதும் இதுக்காக தான் பாஸ் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த சான்ஸை போய் நான் எப்படி விடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் அந்த வீடியோ வந்து கிடச்சிருச்சு நீங்கள் வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே ஹீரோ அங்கே இருந்து கிளம்பிடுறான். பிறகு அங்கே பார்த்தா ஷென் கம்பெனியில் வந்துட்டு இது எல்லாமே ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு, அவங்களோட தான் இவங்க போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே கிளைம் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு நீ வந்து காசுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணதை அவங்களுக்கு வந்து வித்துட்டியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் எதுவும் அப்படி பண்ண கிடையாது, நீங்கள் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இங்கே ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்துட்டு என்ன வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, நீ வந்து பண்ண லட்சணம் தான் வந்துட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த ஹான்ஷோ லேப்டாப்பை எடுத்துகிட்டு வாங்க நீங்கள் மோதும் நம்ம செக் பண்ணிடுவோன்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா ஷென் கூட அவள் வந்து ஹக் பண்ணிக்கிட்ட அந்த வீடியோ இருக்குது. இது ஷென் குரூப்போட ஓனர் ஆச்சு, இவர் கூட இவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அப்பா வந்துட்டு இவள் வந்து வேணும்னே காசு வாங்கிட்டு பண்ணிட்டாலான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு, அவன் வந்து ஷென் குரூப்போட ஓனரா, என்கிட்ட ஏன் இதை அவன் சொல்லலைன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகுது. கண்டிப்பாக வந்துட்டு இவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், இவள் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அங்கே ரொம்ப புள்ளி பண்ணுறாங்க. இப்போ மேனேஜருமே நான் என்ன பண்ண முடியும், நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ரூஃப் இருக்குது, ஸோ வந்துட்டு நீ 30 மில்லியன் லெவலுக்கு வந்துட்டு இங்கே காசு கட்ட வேண்டியதாக இருக்குன்னு சொன்னதும் நான் எந்த தப்புமே பண்ணலை, நான் ஏன் அப்படி கட்டணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் இருந்தாலுமே அவளை அங்கே கீழே தள்ளிவிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. எங்கே நம்ம ஹீரோங்க போயிட்டு இருந்தா அங்கே வீடியோ வந்துட்டு கையில் கிடச்சிருது. பட் அந்த பொண்ணோட ஃபேஸ் வந்துட்டு சரியாக வந்து தெரியாமல் ஒரு மாதிரியா இருக்கும். ஹீரோக்குமே இப்படி வந்துட்டு அங்கே வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே அவன் அங்கே வந்துடுறான். நம்ம ஹீரோயின் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இப்படி வந்து காசை வாங்கிட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அங்கே பழகி போட்டதும் ஹீரோயின் நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்ததுமே இவள் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டா, எனக்கு வந்துட்டு இவன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொன்னதும் அவங்க மேனேஜர் இல்லை பாஸ் இவங்களுக்கு எதிராக தான் எவிடன்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொன்னதுமே நீங்கள் விசாரிச்சா நல்லபடியாக விசாரிக்கணும்ல, அரையும் குறையுமே விசாரிச்சா எப்படி அப்படின்றது சொன்னதும் இந்த ஹான்ஸுக்கு ரொம்ப பயமாயிருது. ஏன்னா இந்த ஃப்ராட் வேலையை பண்ணதே அவதானே மாட்டிக்குவோம் வேணுமோன்னு சொல்லிட்டு பயமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே போட்டு பார்த்ததுமே பார்த்தா அது வந்துட்டு அந்த மாடல் தான் கொண்டு போய் அங்கே வந்து அந்த எல்லாத்தையுமே லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ அங்கே ஹான்ஸோ இருக்கிற பக்கத்தில் வந்துட்டு இது எல்லாமே நீ தானே பண்ண வச்ச அவள் அப்படின்றத சொன்னதும் நான் எதுவும் பண்ணலை அப்படின்றத அவள் சொன்னதுமே இந்த பாரு நீ அவகிட்ட பேசின வந்துட்டு ரெக்கார்டு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் காமிக்கிறான். அன்றைக்கி காசு கொடுத்து அதில் வந்துட்டு நீ ஆக்ட் பண்ணாதன்னு சொன்னால, ஸோ அது எல்லாமே ஒன்றுதுமே அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் இவங்க உள்ளே இருக்கக்கூடாது, இவளை அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லிட்டு கார்ட்ஸை வச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ அந்த மாடல் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுகுறாங்க. என்னோட அம்மாக்காக தான் நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே வந்துட்டு வேலைக்கு வேணாம் நான் உன்னை ஃபயர் பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே அவள் கண்ணீர்லாம் தொடச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ வேலையை பண்ணாத அப்படின்றத அவள் சொல்கிறா. வந்து உனக்கு காசு தேவைப்படுதுன்னு பண்ணிட்டேன், பட் இது தப்பான விஷயம், மற்றவங்க மேலே பழிய போடுறதுன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்தினதும் நம்ம ஹீரோ இந்த கர்ச்சிப் எப்படி உன்ட்ட வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் அவன் வீட்டில் அன்றைக்கி போனப்போ அந்த கர்ச்சிப்பை எடுத்துருப்பா போல், இதெல்லாம் ரோட்டு கடையில் எங்கே வேணாலும் கிடைக்கும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே உடனே போய் அவங்க அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்றைக்கி ரூமில் வந்துட்டு வெளியே இருந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஆகணும், வந்துட்டு அதை ஏற்பாடு பண்ணுங்க, இன்னுமே வந்துட்டு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்றத சொல்கிறான்.
சரி நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நர்ஸ் உங்களுக்கு செக்கிங் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. அப்போ அங்கே ஷேன் அங்கே வந்துட்டு என்னாச்சு உட முடியலன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்படி வந்துட்டு ரிப்போர்ட் கையில் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, யார் உன்னை இந்த மாதிரி பண்ணது, உனக்கு எப்படி பண்ணவங்கள சொல்லு, நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே அவன் நடந்த எல்லா சூழ்நிலையுமே சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணாதப்பா, நீ அமைதியாக இரு அப்படின்ற சொல்றா. சரி இந்த பேபி நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற சொன்னதும் பேபியை நான் வச்சுக்க போகிறேன்னு சொன்னதுமே அப்பா இல்லாமல் பேபியை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றத சொன்னதும் இல்லை இல்லை இந்த குழந்தைய நான் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக வளர்த்துக்குவேன், இது அபாஷன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்குமே எதுவும் பேச முடியல. ஹீரோட்ட மேனேஜர் கொண்டு போய் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே என்னாச்சு அவள் எங்கே அப்படின்றத கேட்டதும் இல்லை அவங்களுக்கு உட முடியல ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க பாஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் இருக்க எல்லாத்தையுமே ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க அம்மா வந்துட்டு விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். பட் ஆனால் வந்து இதில் டியூலிப் கார்டன் இருக்குது, அது அவங்க பொண்ணுக்கு சீராக கொடுக்கணுமா, ஸோ அதை மட்டும் அவங்க விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினோட கர்ச்சிப்லேயுமே அதே மாதிரியே ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவளை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து கிளம்பி போகும்போது அந்த ஹான்சோவை பார்த்தா வேலையை விட்டு தூக்கிட்டான் இல்லையா. ஸோ அவளோட பொருள் எல்லாமே அவள் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணிடுறான், இப்படி அவள் வந்து கன்சீவாக இருக்கா, இதுக்கப்புறம் நீ அவள் கூட எந்த சண்டையும் போடாத, அவளை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்ற சொல்லிட்டு இவளை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு இருக்கான். ஸோ வேகமாக போய் அவள் மறைஞ்சிக்கிறா. என்ன பாஸ் இப்போ பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த நைட்டு வந்து இருந்த பொண்ணு யாரோ அதை வந்துட்டு திரும்ப நல்லா செக் பண்ணி பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த கட்சி பச்சதை போய் எடுத்து அவன் பார்த்துட்டு கண்டிப்பாக இவன் மேலே எனக்கு டவுட் இருக்குது, இவ்வளோ தான் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவன் வேகமாக மீட் பண்ணுறதுக்காக கிளம்புறான். அப்போ அவன் நான் வந்துட்டு இவனை வந்து மேரேஜ் பண்ணிக்கலன்னா ஒன்று நான் கண்டிப்பாக வந்துட்டு அவன் கூட சேர விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு இங்கே நம்ம ஷேன் அவளங்க கூட்டிகிட்டு வந்துட்டு நீ எப்பயும் உன்னை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஓகே தானே அப்படின்ற சொல்லிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் அங்கே வந்து கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. ஹீரோயின்ட்ட வந்து அவன் கோவப்படுறான், என்ன வந்து பண்ணிட்டுருக்க நீ, என்னமோ உட முடியலன்னு லீவை போட்டுட்டு இப்போ யார் கூட போய் சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உங்கள் ஆஃபீஸில் ஒர்க்குக்கு தான் வரேன், நீங்கள் கேட்குறதுக்கெலாம் பதில் சொல்லணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஷென்னுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு தேவையில்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு போட்டு ரெண்டு பேத்துக்குமே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோயினை நடுவில் ஒரு பர்சன் அங்கே வந்து அட்டாக் பண்ண வந்ததுமே ஹீரோ வேகமாக போய் விழுந்து அவனுங்க அங்கே கத்தி குத்துப்பட்டுது. அப்போ அங்கே நம்ம ஷென் நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்டதும் நான் நல்லா இருக்கேன், இவருக்கு தான் கத்தி குத்துப்பட்டுருச்சு, முதல் ஆம்புலன்ஸை கூப்பிடு அப்படின்றத சொல்கிறா. இந்த ஹான்ஸோட வேலை தான் போல், அவள் தான் காசை கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ்க்கு வந்துட்டு இப்படி கத்தி குத்துப்பட்டுருச்சு, எல்லாமே வந்துட்டு அந்த ஹான்ஸோட வேலையாக தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த அவளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோ அவங்க ரொம்ப பார்த்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா, எதுக்காக நீ வந்து நடுவில் விழுந்த, இப்படி நீ வந்துட்டு உட முடியாமல் இருக்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அந்த ஹான்ஸ் அவங்க வந்துடுறான், நான் வந்துட்டு உன்னை கொலை பண்ணுறதுக்கு வந்தேன்னா ஊடலை வந்து அவன் வந்து உன்னை காப்பாற்றுவானா, இத்தனை பிரச்சனை காரணமே நீ தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நீ எப்படி வந்து கேவலமாக மாறி போயிட்ட, நம்ம ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு, காசுக்காக நீ இவ்வளோ கேவலமாக போவேன்னு சொன்னதும் ஆமாம் நான் வந்துட்டு காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், நான் அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ எப்படி ஊடால வருவேன்னு சொன்னதும் என்னது லவ் பண்ணிட்டுருக்கியா, லவ் பண்ணுறவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா, நீ ஏன் வந்துட்டு இப்படிலாம் மாறினேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அவனோட பேபிக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ ஹீரோ என்ன சொல்லிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்குமே முழிப்பு வந்துடுது. அங்கே கேட்டதுமே அந்த ரிப்போர்ட்டை காமிச்சதும் அங்கே அதவன் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். கண்டிப்பாக இது உண்மை கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ அங்கே டாக்டர் உங்களோட மெடிசன் இந்தாங்க அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்கும்போது நம்ம ஹீரோ இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாளே என்ன உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவர் வந்துட்டு ஆமான்னு சொல்கிறாரு, நீ மட்டும் பொய் சொன்னேன்னு வச்சுக்கோமே உனக்கு இன்றைக்கி தான் கடைசி நாளாக இருக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றதாவே சொல்கிறான். பட் இருந்தாலுமே இது உண்மை தான், இந்த பாருங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுட்டு நான் இதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ற சொன்னதும் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆனால் அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க, நீ இப்படி கேவலமான ஜென்மமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ வந்துட்டு டாக்டர் வந்து மிரட்டி இருக்கியா காசை கொடுத்து, அந்தால வந்துட்டு இல்லை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. பார்த்தா அந்தால மிரட்டி காசெல்லாம் கொடுத்து தான் வந்துட்டு இந்த ஃபேக்காக ரிப்போர்ட்டை ரெடி பண்ண வச்சிருக்கா போல். ஸோ வந்துட்டு இவ உண்மையில்லாமே வெளிப்பட்டதுமே நீ வந்து இவ்வளோ சீப்பாக போவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சுட்டு அவன் மிரட்ட ஆரம்பிச்சிடுறா, யாராச்சும் பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு
அப்போ நம்ம ஹீரோயின் இப்போ தான் உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சே, இதுக்கப்புறம் யாருக்காக நீ வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு, நீ வந்துட்டு உன்னோட தோல்வியை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஷென்மே வந்து வேமா அவளை பிடிச்சி இழுத்துடுறான். நம்ம சின்ன வயசுலேருந்து சேர்ந்தா ஒன்றா ஃப்ரெண்டாக வளர்ந்தோம், ஆனால் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு நன்றியே இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிற லெவலுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டதும், நான் எப்பயுமே உன்னை ரொம்ப ஹேட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏன்னா நான் வந்துட்டு கிடைக்க வேண்டிய எல்லாமே உனக்கு தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப அங்கே ஜெலஸாகி போய் பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு தாங்கவே முடியல மனசேவும், இவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ சீப்பாக நடந்துக்குவியா, நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சேன், ஆனால் நீ ஒரு துரோகியாக இருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்படியே அங்கே வந்துட்டு கத்திட்டு அழுதுட்டாங்க, நம்ம ஹீரோ மேலே அவள் மயக்கமே ஆயிடுறா. முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோ தான் அவளுக்கு அங்கே சாப்பாடுலாம் கொடுத்துட்ருக்கான். அப்போ அவங்க அம்மாவுமே மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, எப்பயுமே என் பொண்ணோட வளர்ப்பு வந்துட்டு தப்பாகாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை அப்படி தான் வளர்த்துருக்கேன்னு சொன்னதும் அங்கே அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க அம்மாட்ட. ஆனால் அவளுக்கு கவலையாக இருக்குது, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தவன் இப்படி எதிரியாக மாறிட்டாளேன்னு. நீ கவலைப்படாத, நான் வந்துட்டு உனக்கு எப்பயுமே பக்கபலமாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளாரோட ஸ்மெல்லே எனக்கு ஏன் அடிச்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கான். இதை கண்டிப்பாக நான் வந்துட்டு யோசிச்சாகணுமே அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே வந்துட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. அன்றைக்கி நைட்டு இவ தான் என் கூட அப்படி இருந்திருப்பாளா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அங்கே டாக்டர் வேறு வந்து உங்கள் பொண்ணு வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணதும் அதை கேட்டுட்டு அவங்க கோவப்படுவாங்களான்னு பார்த்தா அவங்க வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அப்பா யாரும் கூட கேட்கல, என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கையா அப்படின்றத சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ எனக்கு இப்போ புரிஞ்சு போயிடுச்சு, அன்றைக்கி நைட்டு என் கூட இருந்தது இவ தான் அப்படின்றத சொல்லிட்டு ஃபைனலாக அவன் அங்கே கன்ஃபார்மே பண்ணிடுறான். ஹீரோயின்ட்ட எப்பயுமே நம்ம ஆரம்பத்துலேருந்து ஒன்றா தான் இருக்கோம், ஃபைனல் வரைக்கும் ஒன்றா இருப்போம் அப்படின்ற சொல்கிறான். பிறகு அவளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவள் ஸ்லிப்பாகி விழுக போகும்போது நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு பார்த்து வா அப்படின்றத சொல்லிட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் கூட சேர்ந்து அன்றைக்கி நைட்டு ஒன்றா இருந்த பொண்ணு நீ தான் எனக்கு தெரியும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்றத கேட்டதும், என்ன எனக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா, அப்போ உனக்கு ஆல்ரெடி இது தெரியுமா, நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்றத சொன்னதுமே, ஏன் சொல்லலைன்னா சில ரீசன்ஸ் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ நான் ரொம்பவே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஃபஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, ஹான்ஸுக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்லி தான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன், பட் அது வந்து இவ்வளோ தூரத்துக்கு தப்பாக போகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு, இந்த பேபி உன்னையுமே நல்லபடியாக பார்த்துக்குவேன், என் கூட சேர்ந்து நீ எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கிஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே நானுமே உங்களை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுமே ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு 2 பேருமே இங்கே கிஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.